ஸோ ஆட் ரேங்க் ஸ்கோர் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா சிபிசி இன்டு குவாலிட்டி ஸ்கோர். See, you're not going to calculate anything. இதுலயோ you're not going to calculate anything. ஆனா குவாலிட்டி ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து கம்மியா இருக்குதுன்னா தெரியணும்ல, எப்படி எதனால கம்மியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கு கால்குலேஷன். சரியா? So you're not going to calculate, அது அவங்களே கால்குலேட் பண்ணி தான் ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. But no, I would just calculate it. So you can quality score down ஆகுதுன்னா you can go and correct it. Okay. So add rank score வந்து CPC into quality score. அது cost per click into quality score. சரியா? So quality score எதை வச்சு டிட்டர்மைன் பண்றோம்னா CTR. CTR என்னது? click through rate. What is that? எத்தனை பேருக்கு ஆட் காமிச்சிருக்கு, அது எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு ஆட் காமிக்குது, ஆனா யாருமே கிளிக் பண்ணல. இப்போ இங்க 2 ஹோட்டல் இருக்கு. சரியா? ஒரு ஹோட்டல்ல நல்ல கூட்டம், எப்ப பார்த்தாலும் கூட்டமா இருக்கு. இன்னொரு ஹோட்டல்ல ஆளே இல்லை. வாட் வில் பி யுவர் பெர்செப்ஷன்? நீங்க இந்த ஏரியா புதுசு, வாட் வில் பி யுவர் பெர்செப்ஷன்? என்னமோ ப்ராப்ளம் இருக்குல்ல இந்த இன்னொரு ஹோட்டல். ஏன்னா இன்னொன்னு லைன் கட்டிங்கன்னு சாப்பிட்டு இருக்காங்க, வெயிட்டிங் டைம் எல்லாம் இருக்குது. இன்னொன்னு வந்து அவ்வளவு இடம் இருக்குது, ஆனாலும் யாரும் போக மாட்டேங்கிறாங்க. தென் வாட் வில் பி அஸ்யூம்? அங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம வெப்சைட் நிறைய பேருக்கு காமிச்சு யாருமே உள்ள வரலன்னா that is a problem. So Google will think that okay, இது நல்லா இல்ல இந்த சைட். ஓகே. So CTR first parameter. Add relevance. சரியா? Add relevance. இப்ப நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கொச்சின்னு கொடுக்குறீங்க, அங்க நீங்க ரேங்க் ஆகுறீங்க, ஆனா உங்களுக்கு லொகேஷன் நீங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஆன்லைன் பேட்ச் தான் கண்டக்ட் பண்றீங்க. அவ எது கொச்சின்னு தேடுறாங்க? அவங்க அங்க நேர்ல போய் படிக்கிறதுக்கு தான் அவங்க தேடுறாங்க. அப்ப கொச்சின்னு காமிச்சுட்டு நீங்க ஆன்லைன் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணனா தட் இஸ் நாட் ரெலவென்ட். 100% இட் இஸ் நாட் ரெலவென்ட். இன்னொன்னு, இப்ப நீங்க எங்க ஃபேமிலி கூட போறீங்க. ஸோ வாட் யூ திங்க் இஸ் தட் அங்க போய் நான் வந்து செல்ஃப் டிரைவ் கார் எடுக்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்றீங்க. செல்ஃப் டிரைவ் கார் இன் கோவா அப்படின்னு தேடுறீங்க. ஆட் வருது. கிளிக் பண்ணும்போது செல்ஃப் டிரைவ் கார் கிடையாது, ரெண்டல் கேப் தான் வருது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இது நான் டிரைவர் வேண்டாம், கார் மட்டும் தான் வேணும். ஆனா ஆட் வந்ததும் இப்படிதான் செல்ஃப் டிரைவ் கார் காமிக்குது, ஆனா உள்ள போய் பார்க்கும்போது ரெண்டல் கேப். ஸோ தட் இஸ் irrelevant. இந்த மாதிரி ரெலவன்சி உங்களுக்கு மேட்ச் ஆகும், அதுவும் கால்குலேட் பண்ணும். பிளஸ் லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு செகண்ட்ல லோட் ஆகும்? 5 செகண்ட்ஸா? ஒரு வெப்சைட் வந்து நீங்க போகும்போது எவ்வளவு செகண்ட் லோட் ஆகும்? நீங்க கோர் வெப் வைட்டல்ஸ் எவ்வளவு பாத்தீங்க? 2.5 செகண்ட்ஸ். 2.5 செகண்ட்ஸ்க்குள்ள உங்க வெப்சைட் லோட் ஆகும். ஸோ உங்க பேஜ் வந்து 2 செகண்ட்ல லோட் ஆகுற மாதிரி நீங்க பாருங்க. ஓவர் அனிமேஷன்ஸோ இல்ல வந்து ஏஸ்தட்டிக்கலி பயங்கரமா லோட் பண்ணாதீங்க. எஸ்இஓல அது அடிவாங்க. ஒரு வெப்சைட் இப்போ எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட்ஸுக்கு நீங்க வெப்சைட்டை வந்து ஒரு பிரம்மாண்டமா வைக்கணும். ஏன்னா வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தான் என்கொயரி சொல்ல வரும்போது ஓகே வெப்சைட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். போஸ்ட் படிக்க வரும்போது வெப்சைட்ல என்ன இன்ஃபர்மேஷன்ஸ், அங்க வந்து அனிமேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. அங்க என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது மட்டும் இருக்கும். ஸோ வெப்சைட் வந்து எவ்வளவு பேஜ் வேணும் வச்சுக்கோங்க, ஆனா 2.5 செகண்டுக்குள்ள லோட் ஆகும். சரி, இப்போ 10 பேஜ் இருக்கிற வெப்சைட் இட் இஸ் டேக்கிங் 2.5 செகண்ட்ஸ். 100 பேஜ் இருக்கிற வெப்சைட்டும் 2.5 செகண்ட்ஸ் லோட் ஆகும்னா how is it possible? There are certain things which you need to follow. ஒன்னு வந்து லேசி லோடிங்னு சொல்லுவோம். சரியா? லேசி லோடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாமே லோட் ஆகாது. ஸ்க்ரால் பண்ணதான் அது லோட் ஆகும். ரெண்டாவது, இப்ப நீங்க உங்க போன்ல 128 GB உங்களோட மெமரி ஒரு 124 கிட்ட நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க. சிஸ்டம் ஸ்லோவா தான் இருக்கும், போன் ஸ்லோவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒண்ணு வந்து நம்ம ஆட் பண்ணணும், இல்ல டெலீட் பண்ணணும், எதை பண்ணாதான். அதே மாதிரி உங்க வெப்சைட் எவ்வளவு இது ஆகுதோ in plenty of space, அதாவது சர்வரோட ஸ்பேஸ் நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்ப நீங்க வந்து 10 GB வாங்கி வச்சிருப்பீங்க, வெப்சைட் 5 GB இருக்கும். அந்த 5 GB குஷன் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி வைங்க. எப்பவுமே வெப்சைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணி வைங்க. அமேசான் வெப் சர்வீஸ் சொல்றது
ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனா அவங்களோட சர்வீசஸ், அவங்களோட ஸ்பீடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அமேசான் இருக்குது, கூகுள் இருக்குது, ஹோஸ்டிங்கர், கோடாடி அந்த மாதிரி நிறைய இருக்குது. விச்சவர் ஹோஸ்டிங்கர் இருக்கு, கோடாடியும் ஹோஸ்டிங்கர் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கா இருக்கும், நல்லாவும் இருக்கு. ஓகே, ஸோ குவாலிட்டி ஸ்கோர் எதை பேஸ் பண்ணிருக்கணும்? உங்களோட சிடிஆர் பிளஸ் ஆட் ரெலவன்ஸ் பிளஸ் லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உங்களோட சிபிசி இருக்குல்ல, காஸ்ட் பர் கிளிக் வந்து இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த குவாலிட்டி ஸ்கோர் இருந்தாதான் வந்து அந்த சிபிசியும் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்க நினைப்பீங்க இன்னைக்கு வந்து 30 ரூபான்ட்டு, இப்போ குவாலிட்டி ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது, இப்போ என்னோட குவாலிட்டி ஸ்கோர் நல்லா இருக்கு, ஜெசினா வந்து குவாலிட்டி ஸ்கோர் கம்மியா இருக்குன்னா என்னோட சிபிசி கம்மியா இருக்கும், ஜெசினா ஜாஸ்தியா இருக்கும். குவாலிட்டி ஸ்கோர் எனக்கு நல்லா இருந்ததுன்னா எனக்கு சிபிசி கொஞ்சம் குறையும். குவாலிட்டி ஸ்கோர் ஜெசினாக்கு இல்லாட்டினா சிபிசி ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா குவாலிட்டி இல்ல இருந்தும் நான் மேல காமிக்கணும் அப்படின்னா சிபிசி வந்து ஜாஸ்தியா இருக்கும். சரியா? ஷஃபிள் ஆகும். இப்போ டைரக்ட் காம்படிட்டர்ஸ்னா மாறி மாறி காமிக்கும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1800 ரூபா இல்ல ஒரு 2000 போடுறீங்கன்னா அதுக்கானது காமிச்சிருவாங்க. பட் என்னன்னா நான் மேலேயே இருக்கணும்னா என்னோட குவாலிட்டி ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபார் தட் இன் யுவர் லேண்டிங் பேஜ் யூ நீட் டு ஹேவ் த கீவேர்ட்ஸ். சரியா? அந்த கீவேர்ட்ஸ் இருந்தாலும் அந்த ரெலவன்சி அது கால்குலேட் பண்ணுவோம், இல்லாட்டி அது இரலவென்ட் மாதிரி எடுத்து. சரியா? இந்த ஒரு கால்குலேஷன் நீங்க பாத்துக்கங்க. அன்னைக்கு நான் காமிச்சல ஆவரேஜ் சிடிஆர் வந்து எவ்வளவு இருக்கணும்ட்டு. ஸோ நம்ம வந்து 5 சிடிஆர் வந்து எனி இண்டஸ்ட்ரி டேக் இட், அதான ஹையஸ்ட். 6 இருக்குது இல்லதான், நம்ம அதுல 3.5 இருக்கு. வி கீப் 5 as a benchmark. 5க்கு மேல வரணும் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். இல்ல, கீவேர்ட் இருந்தாதான் வந்து குவாலிட்டி ஸ்கோர் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அப்பதான் நிறைய பேர் காமிக்கும். ஆமா, ஏன்னா கீவேர்ட் கண்டிப்பா நீங்க எஸ்இஓக்கு என்ன பண்றீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் நீங்க பண்ணணும். நாட் பிரைமரி செகண்டரி. இப்ப வந்து இங்க நீங்க 10 கீவேர்டு கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு ரிலவென்ட் ஆனது இங்க இருக்கும். சரியா? anything is fine, but it should be relevant. இப்போ இந்த கால்குலேஷன் கொஞ்சம் பாத்துங்க, ஒரு சிபிசி எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்றது நீங்க பாத்துங்க. இப்போ 4 காம்படிட்டர், சரியா? ஏ, பி, சி அண்ட் டி. பிட் வந்து 20, 25, 15, 18. அப்ப யார் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வரணும்? 25 தான், பி தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல. சோ பிஃபோர் குவாலிட்டி ஸ்கோர் ஆட் ரேங்க் வந்து பி ஃபர்ஸ்ட், ஏ செகண்ட், டி தேர்ட், சி ஃபோர்த். கரெக்டா? இப்போ ஆஃப்டர் ஆட் ரேங்க் ஸ்கோர், ஆஃப்டர் ஆட் ரேங்க் ஸ்கோர் வந்து ஓகே, ஆட் ரேங்க் ஸ்கோர் ஆனது சிபிசி இன்டு குவாலிட்டி ஸ்கோரா? சிபிசி எவ்வளவு? பிட் 20. குவாலிட்டி ஸ்கோர் எவ்வளவு? 5. சரியா? இங்க குவாலிட்டி ஸ்கோர் வந்து எங்க குவாலிட்டி ஸ்கோர் வந்து 5 out of 10, 4 out of 10, 7 out of 10, 8 out of 10. சரியா? அப்ப ஆட் ரேங்க் ஸ்கோர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம்? 20 into 5 is 100, 25 into 4 100, 15 into 7 105, 18 into 8 144. இப்போ ஆஃப்டர் ஆட் ரேங்க் ஸ்கோர் யார் ஃபர்ஸ்ட்? டி அண்ட் செகண்ட். இப்போ இது ரெண்டு டைல இருக்கா? 100 and 100. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்படி இருந்துச்சுன்னா யாருக்கு குவாலிட்டி ஸ்கோர் ஜாஸ்தி இருக்கோ அவங்கள தேர்ட் பொசிஷன்ல காமிக்கும். சோ தேர்ட், இது ஃபோர்த். சோ இங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தாலே குவாலிட்டி ஸ்கோர் முடிஞ்சதும் ஃபோர்த்துக்கு வந்தாங்க. சோ நாட் ஒன்லி சிபிசி பட் ஆல்சோ குவாலிட்டி ஸ்கோர் மேட்டர்ஸ். புரிஞ்சா? ட்ரீட்டுங்க, ஆளு சிஎம் ஆயிட்டாரு. சரி, இப்போ வந்து குவாலிட்டி ஆக்சுவல் சிபிசி எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பார்த்தேன். அதே மாதிரி we have 4 advertisers. கரெக்டா? உடம்பு சரியா?
we have 4 advertisers. Okay, இதுல bid வந்து $2 $4 $6 $8. so before ad rank வந்து பாத்தீங்கன்னா advertiser 4 தான ஃபர்ஸ்ட் வரணும், ஏன்னா அவர்தான் வந்து ஹையஸ்ட் bid வச்சிருக்காரு. இப்ப குவாலிட்டி ஸ்கோர், இப்போ வந்து ad rank ஸ்கோர் நீங்க வந்து கால்குலேட் பண்ணுங்க. எப்படி ad rank CPC into quality score, அப்ப எவ்வளவு 2 into 10. இது பிட் $2 தானே, குவாலிட்டி ஸ்கோர் எவ்வளவு 10, அப்ப ad rank ஸ்கோர் எவ்வளவு 2 into 10 20. ரெண்டாவது 4 into 4 16, 6 into 2 12, 8 into 1 8. சரியா? ad rank ஸ்கோர் எப்படி தெரிஞ்சிருச்சா? இப்போ யார் வந்து ஃபர்ஸ்ட் ad rank ஸ்கோர்ல அட்வர்டைசர் 1 ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். கரெக்டா? இப்போ ஆக்சுவல் சிபிசி எப்படி கால்குலேட் பண்றோம், இதுதான் கொஞ்சம் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். ஸ்லைட்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆக்சுவல் ad rank ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, the ad rank score of your competitor. 1 காம்படிட்டர் யாரு? 2. so the ad rank score of the competitor divided by your quality score. ad rank score எவ்வளோ? அட்வர்டைசர் 1 காம்படிட்டரோட ad rank score எவ்வளோ? 16. ad rank score என்னாச்சு? ஃபேனா? ad rank score 16, quality score 1. அதாவது என்னோட காம்படிட்டரோட ad rank score divided by என்னோட குவாலிட்டி ஸ்கோர். இது 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 ஜஸ்ட் பாருங்க, வீல் வாக்கிட் இல்ல 16 divided by 10. காம்படிட்டரோட ad rank ஸ்கோர் என்ன? 16. அவங்களோட குவாலிட்டி ஸ்கோர் எவ்வளவு? 10. சரியா? so 16 divided by 10 plus $0.01. அது மேண்டே, அது ஸ்டாண்டர்ட். புரிஞ்சுதா? சரி, இப்போ அட்வர்டைசர் 2 சொல்லுங்க. 12 divided by 4. கரெக்டா? ஸ்னேகா சொல்லுங்க அட்வர்டைசர் 3 ஓடது. அது பார்க்காம சைடுல பார்க்காம சொல்லுங்க. ஆமா சார் கரியர் கொடுத்துருக்கு சார், நீ பார்க்க மாட்டேன் அட்வர்டைசர் 3 ஓட காம்படிட்டர் யாரு? 4. அவங்களோட இது ad rank ஸ்கோர் எவ்வளவு? 8. 8 divided by 2. அப்ப எவ்வளவு ஆச்சு? 4 plus $0.01. இப்போ இவங்க பிட் பண்ணது எவ்வளவு? அட்வர்டைசர் 1 $2. ஆனா ஆக்சுவல் சிபிசி எவ்வளவு? $1.61. ரெண்டாவது $4 பிட் பண்ணிருக்காங்க, ஆனா 3.01. அட்வர்டைசர் 3 6 பிட் பண்ணிருக்காங்க, 4. கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு கம்பேர் பண்றதுக்கு ஆள், அதனால அவங்க என்ன பிட் பண்ணிருக்காங்களோ அதே ஸ்கோர். புது டேட்டா போடலாமா? சரி, இப்போ 1 2 3 4 இது வந்து காம்படிட்டர். சரியா? 4 காம்படிட்டர் இருக்குது. இவங்களோட சிபிசி, அப்புறம் குவாலிட்டி ஸ்கோர், ad rank ஸ்கோர். சரியா? சோ சிபிசி நான் வந்து ஒரு 4 வைக்கிறேன். இங்க 6 8 10. குவாலிட்டி ஸ்கோர் 8 7 5 4. ஓகேவா? இப்ப ad rank ஸ்கோர் என்ன? சொல்லுங்க. பரவாயில்ல, வெயிட் பண்றேன். 4 into 8 எவ்வளோ?
32. ஓகேவா? அடுத்தது 6 7 சார் 42. அடுத்தது 40. அடுத்தது 40. ஸோ ஆட் ரேங்க் ஸ்கோர் வந்து 32 42 40 40. கரெக்டா? இப்போ அட்வர்டைசர் 1ஓட காம்படிட்டர் யாரு? ஷுவரா? நல்லா யோசி. தண்ணி குடிச்சிட்டு வர அதுக்குள்ள யோசி. காம்படிட்டர் 1ஓட என்னாச்சா? உன்னோட காம்படிட்டர் ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு? Who is first? அதான ஃபர்ஸ்ட் ரேங்க். செகண்ட் ரேங்க் டை. அப்ப யாரு? செகண்ட் 4. ஓகே, இப்ப எல்லாம் ரீஸ்ட்ரக்சர் ஆயிடுக்கா? நவ் டெல் மீ உங்களோட ஆக்சுவல் சிபிசி எவ்வளவு? 40 டிவைடட் பை 7 எவ்வளோ? 5 பாயிண்ட் சம்திங் வச்சுக்கலாம். பிளஸ் 0.01 டாலர். கிளியரா? இப்ப செகண்டோட சொல்லு. செகண்டோட சொல்லுங்க. 5 எவ்வளவு வருது? டாலர். இவங்களுக்கு 40 divided by 8 எவ்வளோ? 40 divided by 5. 40 divided by 5 40 divided by 8 is 5 sir. 5. 5.5 plus 0.01. டாலர். ஓகே, இவங்களுக்கு அப்படியே 4. அதாவது குவாலிட்டி ஸ்கோர் மட்டும் கிடையாது, சிபிசி அண்ட் குவாலிட்டி ஸ்கோர். 32/4 நம்ம குவாலிட்டி ஸ்கோர் வச்சு தான் டிவைட் பண்ணோம். இங்க குவாலிட்டி ஸ்கோர் எவ்வளோ? 8 தானே. சிபிசி தான் 4. சாரி கரெக்ட். 32 divided by 4. இதுக்கு வந்து 32 divided by 5 சார் 6.41. இது இதா செகண்ட் 40 divided by 5 தானே. 8. 32 divided by 5. நம்மளோட காம்படிட்டர் கீழ இருக்கறாங்க. ஆமா, ஆட் ரேங்க் ஸ்கோர் 40, அவங்களோட குவாலிட்டி ஸ்கோர் 5. காம்படிட்டரோட ஆட் ரேங்க் ஸ்கோர் தான் எடுக்கணும். ஆமாடா, தேர்ட். ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தா அப்படியே இருக்கும். குவாலிட்டி ஸ்கோர் வந்து யாருக்கு ஹையா இருக்கோ அவங்க செகண்ட், தேர்ட். சரியா? கிளியரா? சோ இது இந்த சிபிசி வந்து you are not going to do anything with that. சரியா?
எதனால வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகுது, எதனால நமக்கு கம்மியாகுதுன்றது இப்படிதான் கால்குலேட் பண்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து நீங்க உள்ள போய் அவங்க குவாலிட்டி ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க 5 out of 10 இல்ல 6 out of 10 ஏன் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு யூ கேனாட் கொஸ்டின். அப்போ 5க்கு கீழே இருந்தா அந்த லேண்டிங் பேஜ் வந்து காம்படிட்டர் டேட்டா உங்களுக்கு செம்மர்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து $4 வரை தான் பிட் போகும். நம்ம குவாலிட்டி ஸ்கோர் நல்லா இருந்தாலும் போட்டணும். ஸோ இப்போ ஒரே கீவேர்டு காம்படிட்டர் 1க்கு $4 போகுது, காம்படிட்டர் 3 and 4க்கு $8 போகுது. சேம் கீவேர்டு, ஜஸ்ட் பிகாஸ் குவாலிட்டி ஸ்கோர் இஸ் டவுன். ஸோ குவாலிட்டி ஸ்கோர் வந்து நீங்க செப்பரேட் லேண்டிங் பேஜ் அதுக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஆடுக்குன்னு செப்பரேட் லேண்டிங் பேஜ் வைங்க. மேக்ஸிமம் டோன்ட் டேக் தம் டு த வெப்சைட். வெப்சைட்டுக்கு போனா they will get diverted. ஸோ நம்மளோட லேண்டிங் பேஜ் எப்படி இருக்கும்னா ஸோ இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் பேஜ் கொடுத்துருக்கு. ஓகே, உள்ள வந்ததும் அந்த பாப்அப் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இங்க வாட்ஸ்அப் இருக்கும். இது எது எது இது இது வந்து வாட்ஸ்அப்புக்கு போகும். இது கிளிக் பண்ணா மறுபடியும் பாப்அப். ஸோ இங்க வந்தா எகைன் ஃபார்ம், கிளிக் பண்ணா ஃபார்ம். இது சிலபஸ். இந்த ஷோ மோர் வந்து ஃபுல் சிலபஸ் காமிக்கும். இங்க வந்து டாக் டு த ட்ரெயினர் வாட்ஸ்அப், புக் ஃப்ரீடமும் எகைன் ஃபார்ம். மினிமம் ஒரு 6 கால் டு ஆக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு ஆட் பேஜ்ல, லேண்டிங் பேஜ். ஸோ பிளேஸ்மென்ட் நியூஸ்ல இருந்து எல்லாமே இங்க கீழேயும் ஒரு சிடி. எதுக்கு சிடினா அவங்க எங்க போனாலுமே வந்து திருப்பி மேல டோன்ட் ஸ்க்ரால், மேக் தம் ஸ்க்ரால் அப். அவங்க வந்து அது கிளிக் எங்கனாலுமே அவங்களுக்கு ஈஸ் ஆஃப் ஆக்சஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். அதுக்காக கசகசன்னு கொடுத்துறாதீங்க. இல்லைன்னா இங்க சைட்ல ஒரு ஸ்டிக்கி இது மாதிரி அப்படியே பெர்மனண்டா இருக்கிற மாதிரி வச்சுக்க. எங்க ஸ்க்ரால் பண்ணாலும் அது அப்படியே ஸ்க்ரால் கீழே வர மாதிரி இருக்கும். ஆமா, பாத்தீங்களா? இந்த ஃபார்ம் அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்கும். நீங்க ஸ்க்ரால் பண்ண கூடவே வந்துட்டு இருக்கும். வேற வெப்சைட் வெப் பேஜ் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு? ஆல்மோஸ்ட் 3500 வேர்ட்ஸ் இருக்கு. ஃபார்ம் வந்துகிட்டே இருக்குங்க சார். அதனால ஏதாச்சும் டைவர்ட் ஆக மாட்டாங்களா, லைக் ஃபில் பண்ண மாட்டாங்க, நீங்க எத்தனை தடவை இது கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு வெளியில போக வாய்ப்பு இருக்கு. அதுவும் சான்ஸ் இருக்கு. கொடுக்கலனாலும் போயிடுவாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி தனியா வந்து ஒரு ஆட் பேஜ் எப்பவுமே கிரியேட் பண்ணுங்க. கிளியர்? அண்ட் எப்பவுமே வந்து இது வெப்சைட்டுக்குள்ளதான் இருக்கு, ஆனா இது நோ இண்டெக்ஸ்ல கொடுத்துருக்கு. ஓகே, சோ வெப்சைட்ல போய் நம்ம சர்ச் பண்ணாலும் இந்த பேஜ் வராதாங்க சார்? யாருக்கும் தெரியாது. தெரியாது. இப்ப இந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம இங்க எடுத்ததுதான், சரியா? சோ கோயிங் ஃபார்வர்ட் இப்ப இதெல்லாமே வந்து எவ்ரிதிங் இட் வில் வெரிஃபை இதெல்லாம் ஒரிஜினலா அப்படின்றது. ஸோ ஆல் ஆர் ஒரிஜினல் இமேஜஸ், ஒரிஜினல் டீடைல்ஸ். ஸோ அது இருந்தா இன்னும் குவாலிட்டி ஸ்கோர்ல உங்களுக்கு மேல வர்றதுக்கான சான்சஸ். ஏ விட வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க துபாயில வந்து ஒரு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றீங்க. துபாயில வந்து ஐ கேனாட் ப்ரொமோட் தீஸ் 3 கிட்ஸ். அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் ப்ரொமோட் பண்ணணும். இப்ப நீங்க வந்து ஒரு அமெரிக்கன்ஸ் ஒரு 3 பேரோட இங்க போட்டவங்க அந்த ஒரிஜினாலிட்டி ஃபீல் ஆகுமா? கூகுள் கண்டுபிடிக்கிறத விட நம்ம இமோஷனலா கனெக்ட் ஆகணும்னா, இப்ப நான் கோயம்புத்தூர்ல வந்து தேடுறேன்னா, ஓகே இது ஒரிஜினல் இமேஜ், இந்த 3 பசங்க இங்க தான் படிக்கிறாங்க அப்படின்னு தெரியும்ல. நான் 3 அமெரிக்கன்ஸ் எடுத்து போட்டேன், இது ஒரிஜினலா ஃபேக்கான்றது என்ன? அந்த எதுக்கு போடணும்? நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்கும்போது வைபுடைய இப்ப வந்து ரீகல்னு சொல்லி வெய் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் அவங்களோட ஒரிஜினல் இமேஜஸ் இருக்கும்.
ஒரிஜினல் போடும்போது ட்ரஸ்ட் உங்களுக்கு ஜாஸ்தி வரும். நீங்க ஒரு ரிசார்ட் புக் பண்ண போறீங்க, ஒரிஜினல் இமேஜ் இருந்தா நல்லா இருக்குமா இல்ல ஏஐ இருந்தா நல்லா இருக்கும்? ஒரிஜினல் இமேஜ் தானே வேணும். சோ அது ஒரிஜினல்னா இப்ப நீங்க கோயம்புத்தூர் டார்கெட் பண்றீங்கன்னா இஃப் பாசிபிள் ஹேவ் கோயம்புத்தூர் பீப்புள் இட் செல்ஃப். கோயம்புத்தூர் இல்ல தமிழ் பீப்புள் அந்த மாதிரி போடுங்க. கேரளா டார்கெட் பண்ணும்போது அந்த மாதிரி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நீங்க போடணும். அப்பதான் அந்த இமோஷனல் கனெக்ட் வில் ஹேப்பன், அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இப்போ நம்ம டிசிபி, யார் டிசிபில ஒர்க் பண்றீங்க? டென்டல் கேர் ப்ரொஃபஷனல். அவர் வந்து அந்த சைட் என்ன? டிசிபி இங்க இருந்தது ஃபர்ஸ்ட் அந்த பிஎன்ஐயோட ஒரு பிளேசர் போட்டிருந்தேன். நான் தான் சொன்னேன் ரிமூவ் தட் பிக்சர். அந்த பிக்சர் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏஐல போட்டு வடிவேல் அந்த இன்சையர் சல்ல பண்ணுவாங்க, இந்த தலை இந்த உடலுடன் நேர்கோடு அந்த மாதிரி கண்ட்ராவின்றது போட்டிருந்தாங்க. I said that see you are இதுவே that is not actually good. அந்த டென்டிஸ்டோட அந்த அந்த சேர் தான் வந்து பேசும் நல்லா, சரியா? So he should have sat near that and taken a picture. Okay, so இதெல்லாமே அது பார்க்கும். Google will scroll and இதெல்லாமே ஏ இமேஜஸ் அப்படின்றது அதுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் புரியல. டைமிங் மேட்ச் ஆகணும். சோஷியல் மீடியா போட்டு இது அதாவது நீங்க உங்க லொகேஷன்ல இருக்கிற அந்த ஜியோ டேக்டு போட்டோ எல்லாம் போட்டீங்கன்னா இன்னும் வந்து பெட்டர், சரியா? கூகுள் வில் ஐடென்டிஃபை, ஓகே இங்க இருந்து எடுத்த போட்டோ அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை அண்ட் கிவ் பெட்டர் ரிசல்ட். இப்போ ஏஐ வந்து யூஸே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை, சரி? இப்ப நீங்க ஹியூமனைஸ் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா கண்டென்ட் வந்து ஒரு வேல்யூ இல்லாட்டினா நீங்க ஹியூமனைஸ் பண்ணாலே வேஸ்ட் தான். நீங்க ஏஐ யூஸ் பண்ணலாம், ஆனா கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி இன்டெப்த் ரிசர்ச் பண்ணி நீங்க பண்ற மாதிரி இருக்கும். கண்டென்ட் நல்லா இருக்கணும். இப்ப நீங்க யோசிங்க, உங்க பிசினஸுக்கு வந்து ஏ இமேஜ் போட்டா வில் பீப்புள் ட்ரஸ்ட் அப்படின்றது நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே வேற வழியே இல்ல அப்படின்னா then you have to. இப்போ வெப் டெவலப்மெண்ட் கம்பெனிக்கு என்ன எடுத்து போட முடியும்? அப்ப அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் போர்ட்ஃபோலியோ பேஜுக்கு தான் போவாங்க. போர்ட்ஃபோலியோ பேஜ்ல நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்றது ஃபுல்லா இருக்கும். இந்த பக்கம் நீங்க வந்து ஏ இமேஜ் போட்டுக்கலாம். இல்ல நீங்க இப்ப பேஷன்ஸ் இது காமிக்கிறீங்க. Show the doctor, show the infrastructure, show the facilities. நீங்க பேஷன்ஸ் காமிக்கணும் அவசியமே இல்லை. இப்ப நீங்க கார்டியாலஜிஸ்ட் நீ காமிக்கிறீங்க, you are not showing someone's surgery, right? கார்டியாலஜிஸ்ட் யாருன்னு தான் காமிக்க, அங்க டாக்டர் யாரு, என்னென்ன ஃபெசிலிட்டி, அவ்வளவுதான் காமிக்க போறேன். பல்லுக்கு எல்லாம் பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கலாம், இது அப்படி நம்ம காமிக்க முடியாது. So அதாவது இப்ப நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா வாட் வில் யூ லுக் ஃபர்ஸ்ட்? டாக்டரோட குவாலிஃபிகேஷன், அவரு வந்து எந்த அளவுக்கு கைராசியான டாக்டர் தானே பாப்பீங்க. அதுக்கு முன்னாடி இருந்த பேஷண்ட் என்ன, நமக்கு எத்தனை பேர்ட்ட கேட்டிருக்கோம். பேஷண்ட்ஸ் காமிக்க மாட்டோம். அங்க டாக்டர் இஸ் த செல்லிங் பாயிண்ட். சோ டாக்டர்ஸ் அங்க இருக்கிற ஃபெசிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம ஓகே. வீடியோஸ் வந்து நீங்க போட்டீங்கன்னா, அதாவது ஒண்ணு வீடியோ நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா சைட் உட்காந்துரும். சோ டோன்ட் ஆட் வீடியோஸ் அண்ட் ஆல். கீழே நீங்க வந்து இப்போ நம்ம இப்ப இதுல வந்து இதுல இந்த வீடியோ இருக்கா, இதை கிளிக் பண்ணா யூடியூப்ல இது கீழே நீங்க மென்ஷன் பண்ணிக்கீங்க. இதை நம்ம ஹீரோ செக்ஷன்ல கொண்டு வைக்க வேண்டாம்.
பேனரா இருக்கும் சார். அதாவது நீங்க என்ன கிமிக்ஸ் வேணா காமிக்கலாம், நீங்க மேல பயங்கரமா காமிக்கலாம், என்ன ஆகும்னா லோடிங் டைம் ஜாஸ்தி. யூடியூப்க்கு அந்த லிங்க் எடுத்துக்கோங்க சார், அது கவுண்ட் ஆகுமா ஆகாதா? இது இந்த லிங்க் எடுத்துட்டு யூடியூப்ல எடுத்துட்டு இது வியூ பண்றதா? வியூ பண்றது வியூ பண்றது வரும். வரும். இது நீங்க வந்து அந்த லிங்க வாட்ஸ்அப்ல அனுப்புற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு கூகுள் அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வில் பி தேர். அதுல எப்படின்னா இவ சர்ச் கன்சோல்ல as I said கூகுள்ல நீங்க சர்ச் பண்றதோட டேட்டா மட்டும் தான் அதுல இருக்கும். ஓகே, அனாலிட்டிக்ஸ் வந்து ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட் எதுல இருந்து வந்தாலும் அந்த டேட்டா வந்து அனாலிட்டிக்ஸ் தான் இருக்கும். அப்ப நம்ம ஒரு கேம்பெயின் ரன் பண்ணும்போது இந்த கேம்பெயின்ல இருந்து தான் வந்திருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும்னா we will do the URL tracking. இப்போ இதோட இப்ப நம்ம ஹோஸ்ட் பண்றது வந்து நம்ம கூகுள்ல மட்டும் தான் ஹோஸ்ட் பண்றோம். மைக்ரோசாஃப்ட்ல ஹோஸ்ட் பண்ணனும்னா அது தனியா நம்ம அதுக்கு அதுல வந்து மைக்ரோசாஃப்ட் பிங் வெப்மாஸ்டர் டூல் இருக்கு, அதுல போயிட்டு ஹோஸ்ட் பண்றோம். பிங் மாஸ்டர் டூல்ஸ், பிங் வெப்மாஸ்டர் டூல். நீங்க சர்ச் கன்சோல்ல பண்ணிருப்பீங்கல்ல, உள்ள போனதும் இதுல ஆஸ்க் கூகுளோட லாகின் வச்சு நீங்க உள்ள போனீங்கன்னா அங்க இருந்து அப்படியே எடுத்து நான் என்னென்ன வச்சிருந்தேன் எல்லாமே இங்க வரும். நமக்கு விசிபிள் ஆகுது மைக்ரோசாஃப்ட் பிங்லயும் விசிபிள் ஆகுது நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருக்கும், எல்லாமே அதே மாதிரி ஃபுல் அந்த கன்சோல் என்ன இருக்குதோ அதே தான் இதுல இருக்கும். அது கூகுள் காமிக்கும், இது மைக்ரோசாஃப்ட் இண்டெக்ஸ் பண்ணுங்க. அது என்ன இப்ப என்ன கேட்கும்னா நீங்க ஆல்ரெடி சர்ச் கன்சோல்ல பண்ணிருக்கீங்களான்னு கேட்கும். அந்த கூகுள் லாகினை வச்சு நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுவே இண்டெக்ஸ் பண்ணுங்க. நீங்க செப்பரேட்டா எதுவுமே பண்ணதில்ல. நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணும் போதும் இதுல மைக்ரோசாஃப்ட் ஆட்ஸ் இருக்கும். நீங்க கூகுள் ஆட்ஸ் ரன் எல்லாம் செட் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆட்ஸ்ல வந்து இம்போர்ட் பண்ணா போதும். அதை நான் காமிக்கிறேன். இதுல அதே மாதிரி தான். நீங்க வந்து கூகுள் லாகின் வச்சுட்டு இப்ப நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், சரியா? நீங்க பண்ணும்போது கேட்கும் ஆல்ரெடி சர்ச் கன்சோல் இருக்கா, சர்ச் கன்சோல் இருக்குன்னா என்ன மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடி கொடுத்தா ஆக்சஸ் கேட்கும். ஆக்சஸ் கேட்டோம்னா அப்படியே இது இதுல வந்து உங்களுக்கு பாருங்க 118 கிளிக் வந்திருக்கு. That is good, right? Why do எங்க இருக்கும் சர்ச் பர்ஃபார்மன்ஸ்? இந்த கீவேர்ட்ஸ் இங்க இருக்கு. இது பிங்கோட கீவேர்ட் ரிசர்ச், மற்றது கூகுளோட கீவேர்ட் ரிசர்ச். ஓ, எக்ஸ்ப்ளோரர் ஐடி கார்ப் ஈரோடு போட்டு தேடி இருக்காங்க. இங்க crop.com தேடி இருக்காங்க. ஜாவா இன்டர்வியூ क्वेश्चंस. இந்த இதுக்கெல்லாம் வந்து 2100 பேர் தேடி இருக்காங்க. இண்டெக்ஸ் ஆயிருக்கா நம்ம செக் பண்ணிருக்கிறதா இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் சைட் கோலன் நம்ம சர்ச் பண்ணிருக்கோம். அப்படி இல்ல நம்ம தான் சர்ச் பண்ணிருக்கோம். நம்ம இண்டெக்ஸ் ஆயிருக்கா பார்க்கறது இல்லையா உள்ள இது ஆட் இல்ல, இது ஆர்கானிக். இதுல சிடிஆர் நல்லா இருக்கு பாருங்க, 5.57. ஓகே, சோ கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வரும்போது இந்த டேட்டா எல்லாம் அங்க வரும். நம்ம ஃபேஸ்புக் பார்த்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, லிங்க்டின் பார்த்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்றது எல்லாமே நமக்கு அங்க வரும். இப்ப நமக்கு இந்த பர்டிகுலர் கேம்பெயின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் ரன் பண்றேன். இந்த பர்டிகுலர் கேம்பெயின்ல எனக்கு எவ்வளவு வந்திருக்குன்றதுக்காக நீங்க யூஆர்எல் ட்ராக்கிங்னு சொல்லி ஒரு இது பண்ணணும். அது ஒரு சின்ன டாபிக், அதை நான் லேட்டரா சொல்றேன். அந்த யூஆர்எல் ட்ராக்கிங் வந்து இதுல கேட்கும் லேண்டிங் பேஜ் யூஆர்எல்னு சொல்லி ஆட் ரன் பண்ணும்போது நம்ம இந்த லேண்டிங் பேஜ் யூஆர்எல் கொடுக்கும். இதுக்கு பதில் என்ன பண்ணுவோம்னா சின்ன ஒரு ட்ராக்கிங் கோட் இது கூட ஆட் பண்ணிட்டு நம்ம அந்த லேண்டிங் பேஜ் பதில் கொடுத்துட்டோம்னா அதை பார்த்து கிளிக் பண்ணி அனாலிட்டிக்ஸ் வரும் போதெல்லாம் சொல்லும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செப்பரேட்டா இது காமிக்கும். அது will look in detail when we run the ads. சரியா? நெக்ஸ்ட் வந்து இது கிளியரா? சோ பிட்டிங் எல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் நான் உள்ள போகும்போதே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ
நம்ம ஆட் ரன் பண்றதுல எதுக்கு? அல்டிமேட்லி வி நீட் ரெவென்யூ, இல்ல சேல் நடக்கும். ஓகே, ROAS அப்படின்னு சொல்லுவோம், ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். சரியா? இப்ப நான் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றேன், எனக்கு 100 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஸோ ROAS வில் பி 100%. 200 ரூபாய் கிடைச்சதுன்னா 200%. புரிஞ்சது? அது புரியலையா? நான் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றேன், எனக்கு 100 ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் ஸ்பெண்ட் பண்ணதோட 100% எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. இதுக்கு மேல ஒரு தடவை ப்ராஃபிட் ப்ராஃபிட் இல்ல, அது ROAS ல வந்து 100% வரும். இப்ப நான் 200 எனக்கு கிடைச்சிருக்குன்னா 200% எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. 300 300%. ஸோ இதுதான் வந்து நீங்க இப்ப நீங்க ஆண்டோ சொன்ன மாதிரி தான் 0% தானே அப்படின்னு. 100 ஸ்பெண்ட் பண்ணினா 100 எனக்கு கிடைச்சிருக்கு, 100%. கிடைச்சிருச்சு. அதுக்கு மேல வரதெல்லாம் நம்மளோட ப்ராஃபிட். 100%னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அடுத்த ஒரு 100 ரூபாய் வரும்போது எனக்கு 200%. அந்த மாதிரி தான் நீங்க ROAS நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ ROAS நம்ம எதுல பண்ணுவோம்னா இ-காமர்ஸ்ல தான் மேக்ஸிமம் நம்ம பண்ணுவோம் ROAS. சர்வீஸ் ஓரியன்டட்ல ROAS நம்ம பெருசா பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ஆட் ரன் பண்ணும்போது நான் காமிக்காத ROAS கன்வர்ஷன் வேல்யூன்னு கேட்கும். கன்வர்ஷன்ஸ்ன்றது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்றது அந்த மாதிரி எல்லாம் வரும். கன்வர்ஷன் வேல்யூன்றது ஆட் டு கார்ட், பர்ச்சேஸ். சரியா? ஸோ when you're running for services, don't run conversion value. கன்வர்ஷன் வேல்யூனா ROAS. நான் என்ன சொல்றேன், நான் இன்னைக்கு 100 ரூபாய் நான் ஸ்பெண்ட் பண்றேன், எனக்கு 200 ரூபாய்க்கு என் பொருள் விற்கும். அது வந்து நீங்க ப்ராடக்ட்டுக்கு நீங்க பண்ணலாம், சர்வீஸ்க்கு நீங்க எப்படி அதை பண்ண முடியும்? ஏன்னா வந்து போன் பண்ணி நீங்க கன்வெர்ட் பண்ணணும். இதுனா நேர வெப்சைட்டுக்குள்ள போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடும். கரெக்ட்? So these are the types of conversions we are having. Different type of conversions. ஒன்னு பர்ச்சேஸ், சைன் அப், சப்ஸ்கிரைப், லீட் ஃபார்ம். இதுதான் நம்ம மெயினா நம்பர் ரன் பண்ணுவோம். புக் அப்பாயின்மெண்ட், ரிக்வெஸ்ட் கோட், கான்டாக்ட், ஆட் டு பாஸ்கெட், ஆட் டு கார்ட். எனக்கு எதுக்கு ஆட் டு கார்ட் நான் செப்பரேட் ட்ராக் பண்ணுவேன்? ரீமார்க்கெட்டிங். இப்போ நம்ம எல்லாமே அமேசான், ஃபிளிப்கார்ட் வச்சிருக்கோம். என்னன்னா கண்டிப்பா ஆட் டு கார்ட்டுக்குள்ளே வச்சிருக்கோம். ஆனா என்ன வச்சிருக்கோம் நமக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப திருப்பி அங்க ஆடு காமிக்கும் போது ஓகே, நான் இது ஆல்ரெடி நான் வந்து நல்ல ஒரு ஆஃபர்ல ஒரு சாம்சங் டிவி நான் ஆட் டு கார்ட் பண்ணிச்சிருக்கேன், போய் வாங்குவோம். அந்த மாதிரி ரீமார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஆட் டு விஷ் லிஸ்ட் அந்த மாதிரி நீ கொடுக்கலாம். பர்ச்சேஸ் இருக்கும், பர்ச்சேஸ் தான் ஃபர்ஸ்ட். சரியா? So these are the different types of conversions. Okay, இப்போ இந்த ஆட் நம்ம கன்வர்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, இஸ் இட் மேண்டேட்டரி? நான் கன்வர்ஷன் செட் பண்ணியே ஆகணுமா அப்படின்னா எஸ், இட் இஸ் மேண்டேட்டரி. ஏன்னா நீங்க எவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கீங்க, என்ன ரிட்டர்ன் வந்திருக்குன்றது ஒண்ணு. சரியா? ரெண்டாவது, இந்த கன்வர்ஷன்ஸ்ன்றது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இப்போ என்னோட நம்ம ஒரு வீடு கட்டுறோம். சரியா? ஒரு 4 பெட்ரூம் இருக்கிற வீடு. இதுக்கு நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி, இப்ப நீங்களும் உங்க பேரண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டே பண்ண போறீங்க. ஸோ 2 ரூம் தான் ஆக்கிபை ஆகுது. 2 ரூம் ஆக்கிபை இல்லை, யாரும் கெஸ்ட் வந்தா ஸ்டே பண்ணலாம். நீங்க கரண்ட் கனெக்ஷன் என்டையர் வீட்டுக்கு கொடுப்பீங்களா, இல்ல அந்த 2 ரூமுக்கு மட்டும் கொடுப்பீங்க? நீங்க ஸ்டே பண்ற 2 ரூம் மட்டும் கொடுப்பீங்க? எல்லாத்துக்கும் தானே கொடுப்போம். சேம் லைக் தட் இந்த கன்வர்ஷன்ஸ் எப்படி செட் பண்ணுவோம்னா, நம்ம வெப்சைட் ஃபுல்லா நம்ம செட் பண்ணுவோம். வெப்சைட் ஃபுல்லானா என்டையர் வெப்சைட்டோட ஹெட் செக்ஷன்ல நம்ம பேஸ் பண்ணுவோம். ஒரு கோடு தான், சின்ன ஒரு கோடு, அதை நம்ம பேஸ் பண்ணுவோம். சர்ச் கன்சோல் வந்து நம்ம ஓனர்ஷிப் எப்படி வெரிஃபை பண்ணுவோம்? ஹெட் செக்ஷன்ல கொண்டு போய் நீங்க பேஸ் பண்ணீங்கல்ல, அதாவது என்டையர் சைட், நாட் சிங்கிள் பேஜ் அப்படின்றது. சரியா? சைட் என்டையர் சைட்டுக்கு, அதான் நான் சொல்றேன், என்டையர் சைட்டுக்கு நீங்க பேஸ் பண்ணணும். சரியா? இது வந்து நம்ம கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி. நீங்க கிட்டத்தட்ட 4 ஆட் ரன் பண்றீங்க. 4 ஆட் ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் பிக்சல்னு சொல்ல, பேஸ் டேக், கூகுள் ஆடுக்கா இருக்கட்டும், மெட்டா, லிங்க்டின், ரெடிட், குவாரா, வாட் எவர் ஆட் யூ டேக்,
there will be a base code or base pixel. அது மெட்டால பிக்சல்னு சொல்லுவோம், கூகுள்ல அது டேக்னு சொல்லுவோம், லிங்க்ட்ல இன்சைட்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேரு. ஆனா நீங்க வந்து பேஸ் டேக் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த பேஸ் டேக் தான் உங்க வீட்டுல நீங்க கொடுக்குற எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் மாதிரி. யூ வில் கிவ் டு தி என்டையர் ஹோம். சரியா? அதே மாதிரி இங்க வந்து யூ வில் கிவ் டு தி என்டையர் வெப்சைட். என்டையர் வெப்சைட்னு ஒண்ணும் இல்ல, சைட் வைடுன்னு கொடுத்துட்டு HFCM அதுதானே பண்ணிருப்பீங்க, ஹெட்டர் ஃபுட்டர் கோட் மேனேஜர்ல. கோட் எப்படி ஆட் பண்ணுவீங்க வேர்ட்பிரஸ்ல? அந்த எம்பெட் பண்ற கோட் தான் சார் சொல்றேன். வேர்ட்பிரஸ்ல நாளைக்கு வரும்போது TSWP வந்து காலையில இங்க வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணுங்க. HFCM னு ஒரு பிளகின் இருக்கும். HFCM ஹெடர் ஃபுட்டர் இந்த கோஆர்டினேஷனுக்கு கோட் மேனேஜர் பண்ணீங்க. பண்ணீங்க தானே? நாங்க பண்ணல சார். ஆக்சுவலி நெக்ஸ்ட் பேட்ச்க்கு சொல்லி கொடுக்கும்போது நான் இருக்கேன் சார். HFCM அந்த பிளகின் மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. அதுல போனீங்கன்னா இன் டீடைல்ட் ஆஃப் ஃபியூல் ஃபார்ம்ஸ் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க எக்ஸசைஸ்க்கு. நான் கூட கொஞ்ச எனக்கு தெரிஞ்சு. சோ அந்த பிளகின் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ நீங்க கோட் ஆட் பண்ணனும்னா அந்த பிளகின் குள்ள போய் ஹெடர்ல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணணும். சோ அது சைட் வைட். சரியா? இப்போ நான் வந்து சைட் வைடு வந்து நான் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து என்னோட ரூம்ல ஸ்விட்ச் ஆன் பண்றேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஏர் ரூமுக்கு மட்டும் தானே. அதே மாதிரி இப்போ என்னோட சைட் வைடு நான் கொடுத்துட்டேன். என் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ் மூலமா எனக்கு வந்ததுன்னா அது வந்து எந்த கேம்பெயின் எந்த கன்வர்ஷன்றது எனக்கு ட்ராக் பண்ணி. ஐ எம் ரன்னிங் 4 கேம்பெயின்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஜாவா, PHP அந்த மாதிரி நான் 4 கேம்பெயின் ரன் பண்றேன். ஆனா அன்னைக்கு எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மட்டும் தான் 3 கன்வர்ஷன், ஒரு 3 ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்காங்க, இல்ல 3 கால் வந்திருக்கு, ஏதோ மத்த 3ல இருந்து வரல. சரியா? அப்ப இங்க மட்டும் தான் சுவிட்ச் போட்டிருக்கு, இங்க மட்டும் தான் லைட் எரியுது. சோ எனக்கு கன்வர்ஷன்ஸ் காமிக்கும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ்ல இருந்து தான் உனக்கு கன்வர்ஷன் வந்திருக்கு அப்படின்றது காமி. அதை நான் நாளைக்கு பிராக்டிக்கலா உங்களுக்கு நான் காமிக்கும் போது இன்னும் உங்களுக்கு புரியும். ஓகே, இது ஒண்ணு. அதாவது உங்க கன்வர்ஷன்ஸை வந்து ட்ராக் பண்றதுக்கு எனக்கு இப்போ ஜாவாவுக்கு நம்ம டெய்லி ஒரு 500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றேன், எனக்கு கன்வர்ஷன்ஸே வர மாட்டேங்குது. எய்தர் ஐ ஷுட் டூ சம் ஒர்க் டு இம்ப்ரூவ் த கன்வர்ஷன் ஆர் எல்ஸ் ஐ ஷுட் பாஸ் தட் கேம்பெயின். எனக்கு தெரியும்ல எதுல எனக்கு ப்ளீட் ஆகுது நான் கண்டுபிடிச்சா மட்டும்தானே நான் அதுக்கு வைத்தியம் பார்க்க முடியும். ஸோ இந்த கன்வர்ஷன்ஸை செட் பண்ணாதான் இதை ரெண்ட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு வீட்டுக்கு ஃபுல் கரண்ட் கொடுக்குற மாதிரி நீங்க வந்து பேஸ் பிக்சல் சைட் வைட், அப்புறம் ஒரு ரூம்ல சுவிட்ச் போட்டா ஆர்கானிக்கா வரவங்களும் கிளிக் பண்ணி வருவாங்க. சோ இது இல்ல, அது ட்ராக் பண்ணும். கூகுள் ஆட் இருக்கு இல்லையா, கூகுள் ஆட் கிளிக் பண்ணி வர்றது மட்டும் தான் ட்ராக் பண்ணும். அதான் கூகுள் ஆட் கிளிக் பண்ணி வரவங்களுக்கு தனியா தான லேண்டிங் பேஜ் வச்சிருக்கோம், ஹோம் பேஜுக்கு வைக்கணும். வெப்சைட்டுக்குள்ள தான் இருக்கு. இது சொல்றது வெப்சைட் நோ இண்டெக்ஸ் போட்டு தெரியாத வெப்சைட்டுக்குள்ள நீங்க பேஸ் டேக் வெப்சைட்டுக்குள்ள தான் போகும். இப்ப இந்த கன்வர்ஷன்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த பர்ச்சேஸ், சைன் அப் அதெல்லாம் கொடுக்குறீங்களே, அதெல்லாம் அந்த பர்டிகுலர் பேஜுக்கு மட்டும் தான். இந்த கன்வர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒவ்வொரு கன்வர்ஷன். கரெக்டா? தேர் வில் பி 2 கோட். இப்போ வந்து கோடும் தேவையில்லை, URL கொடுத்தாவே போதும். பட் ஐ வில் டெல் யூ தி கோட் இட்செல்ஃப். 2 கோட் இருக்கு எல்லா ஆடுக்குமே. ஒன்னு வந்து பேஸ் கோட், இன்னொன்னு வந்து கன்வர்ஷன் கோட். சரியா? பேஸ் கோட் சைட் வைடா நீங்க பேஸ்ட் பண்ணி ஆகும். சரியா? கன்வர்ஷன் கோட் எந்த பர்டிகுலர் பேஜ் நீங்க லேண்டிங் பேஜா வச்சிருக்கீங்களோ அதுல நீங்க கன்வர்ட். இப்போ நான் ஆட் ரன் பண்றது எப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பவர் BI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பைத்தான் 4க்கு ஆட் ரன் பண்றேன். அப்ப இந்த 4க்குமே நான் வந்து கொடுத்துருக்கேன்னு கேட்டா கிடையாது. வாட் ஐ டிட் இஸ் தட், இப்போ நீங்க வந்து இந்த லேண்டிங் பேஜ்ல யூஆர் என்டரிங் டேட்டா. சரியா? சரி, ஃபுல்லா அந்த டேட்டா சென்டர் பண்ணீங்க. இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் பேஜ். என்ன பேஜ் இது? திஸ் கால்ட் அஸ் தேங்க்யூ பேஜ். நான் ஃபார்ம் சப்மிட் பண்ணா இன்னொரு பேஜுக்கு வந்துருச்சு. இது எதுக்கு நான் தேங்க்யூ பேஜ் கொடுக்குறேன்னா, எனக்கு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன். அந்த ஃபார்ம் ஒழுங்கா சப்மிட் ஆயிருக்கு. எனக்கு அந்த சப்மிட் பட்டன் இருக்குல்ல, அதுவும் எனக்கு ட்ராக் பண்ணலாம். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சிலவங்க சப்மிட் அது கிளிக் பண்ணுவாங்க, ஆனா ஃபார்ம் சப்மிட் ஆயிருக்காது.
இல்ல நெட் இஷ்யூ ஏதோ ஒண்ணு வந்துடும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, நான் என்ன கன்வர்ஷன் செட் பண்ணிருக்கேன்னா இந்த பேஜுக்கு தான் கன்வர்ஷனே செட் பண்ணிருக்கேன், தேங்க்யூ பேஜுக்கு. So, இப்ப நான் என்ன சொல்லிருக்கேன்னா கன்வர்ஷன்ஸ் என்ன சொல்லிருக்கேன்னா தேங்க்யூ பேஜ் வியூ, இதுதான் என்னோட கன்வர்ஷன். சோ யாரெல்லாம் இந்த தேங்க்யூ பேஜ் பாத்துருக்காங்களோ அதான் என் கன்வர்ஷன். இப்போ இந்த தேங்க்யூ பேஜ் இஸ் காமன் ஃபார் ஆல் த பேஜஸ். நீங்க போய் பைத்தான்ல போய் நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணல தேங்க்யூ பேஜ் தான் வரும். எது சப்மிட் பண்ணாலும் இந்த தேங்க்யூ பேஜ் வரும். எனக்கு இந்த தேங்க்யூ பேஜ் வந்து எனக்கு ஒரு கன்வர்ஷன். அதை நான் காமிக்கிறேன். ஆனா நான் இது ஒரு கிளாஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள கொடுத்து எனக்கே போன் பண்ணி கோர்ஸ் வேணுமா கேட்டாங்க. இல்ல அதுக்கும் நான் பேசினேன், அதுக்கும் பேசணும், ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. இல்ல இது முன்னாடி பிரியான்னு ஒரு போட்டிருந்தாங்க. லாஸ்ட் 30 days டேட்டா எடுக்கிறேன். ஏன் நம்பர் தெரியல. எவ்வளவு கன்வர்ஷன் வந்திருக்கு லாஸ்ட் ஒரு 30 நாள்ல 455 கன்வர்ஷன்ஸ் வந்திருக்கு. சரியா? இப்ப அந்த கன்வர்ஷன்ஸ் வந்து எது மூலமா வந்திருக்கு எனக்கு பார்க்கணும்னா கோல்ஸ், நாளைக்கு இதை பிராக்டிகலா பார்க்கலாம். கன்வர்ஷன்ஸ் அண்ட் சம்மரி. சம்மரிக்குள்ள போனீங்கன்னா இங்க இருக்கா பேஜ் வியூ 149, டைரக்ஷன்ஸ் 58, கான்டாக்ட் 34, இது எல்லாமே காமிக்கும். சரியா? நான் பேஜ் வியூ என்ன செட் பண்ணி வச்சிருக்கேன்னா பேஜ் வியூ வந்து தேங்க்யூ பேஜ் வியூ செட் பண்ணிருக்கேன். சரியா? இது வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் வச்சு பண்ணிருக்கேன். இது வந்து ஏதோ ஒண்ணு கொடுத்தா போதும். சோ நான் வந்து இது கூகுள் ஆட்ஸ்லயே ட்ராக் பண்றது, இது அனாலிட்டிக்ஸ்ல ட்ராக் பண்றது. கன்வர்ஷன் வேல்யூன்றது வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு I would have given 1000 rupees நினைக்கிறேன். நீங்க அது 10 ரூபா கொடுக்கலாம், 100 ரூபா கொடுக்கலாம். அதாவது உங்களுக்கு தெரியும் உங்க ப்ராடக்ட் என்ன வேல்யூன்னு. அது இப்போ இந்த மாசம் 455 கன்வர்ஷன்ஸ் வந்திருக்குன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4.5 லட்சத்துக்கு இல்ல 45 லட்சத்துக்கு எனக்கு வேல்யூ எனக்கு வந்திருக்கு. அதுல நான் எவ்வளவு கன்வெர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கிறதுக்காக. அது நீங்க என்ன வேல்யூ வேணா கொடுக்கலாம். நீங்க வந்து 30,000 கொடுக்கலாம், இல்ல 10,000 கொடுக்கலாம். விச்சவர் வே யூ திங்க். இப்போ உங்க ஒரு ஷர்ட் தான் நீங்க விற்கிறீங்க, அந்த ஷர்ட்டோட வேல்யூ 500 ரூபா. அப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதுல ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபா நீங்க கொடுக்கலாம். இல்ல நான் அந்த ப்ராடக்டோட வேல்யூவே நான் கொடுக்க போறேன்னா 500 ரூபா. அது நாளைக்கு நம்ம எல்லாம் செட் பண்ணலாம் அது. சரியா? சோ இந்த மாதிரி இது கன்வர்ஷன்ஸ் யூ ஹேவ் டு செட் இட். கன்வர்ஷன் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ நீட் டு ரன் தி ஆட். இது வந்து அதாவது இந்த சார்ட் மாதிரி குரூப் 1 கோல்ஸ், இதெல்லாம் குரூப் 1, இது குரூப் 2, இது குரூப் 3. அந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணி நமக்கு ஒரு ஸ்கிரீன் ஒரு ஸ்னாப்ஷாட்டுக்காக நம்மளோட ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் நான் எது ட்ராக் பண்றேன்றது என்னோட கன்வீனியன்ஸ்க்காக நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. சோ கன்வர்ஷன்ஸ் ஒண்ணு வந்து ரெண்டு டேக் இருக்கும். ஒன்னு பேஸ் பிக்சல், யூ நீட் டு பேஸ்ட் இட் சைட் வைட். ரெண்டாவது அந்த கன்வர்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த தேங்க்யூ பேஜுக்குள்ள நீங்க பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்க பேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்ல, URL கொடுத்தாவே அது ட்ராக் ஆகி. அதனால நீங்க திருப்பி போய் கோடு பேஸ்ட் பண்ணணுன்றது ஒரே ஒரு கோடு தான் பேஸ்ட் பண்ண போறீங்க. பேஸ் பிக்சல் சைட் வைட். ஓகே, கிளியர்? ரெண்டாவது இது வந்து ஒண்ணு நம்மளோட கன்வர்ஷன்ஸ் நமக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு ட்ராக் பண்றதுக்கு. ரெண்டாவது நீங்க ஆட் ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த கன்வர்ஷன் ஏன் செட் பண்ணணும்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் வரும் இல்லையா, ஆடியன்ஸ் வர வரதான் வந்து கூகுள் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே திஸ் இஸ் ஹிஸ் ஆடியன்ஸ். இவங்களுக்கு 18 to 24 வயசு வரைக்கும் தான் இவங்களோட மேட்சிங்கா இருக்கும்னு சொல்லி இட் வில் கலெக்ட் டேட்டா. அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அடுத்தடுத்த ஆட் ரன் பண்ணும்போது அந்த டேட்டாவை நீங்க ஃபீல் பண்ணி கொடுக்கலாம். இதுதான் என்னோட டைப் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா then it would run better way. It will run the நமக்கு கொடுக்காது. அது எப்படி கொடுக்கும்னா அதுக்கு ஒரு டேட்டா, நமக்கு இன்விசிபிள் டேட்டா கவுண்ட் மட்டும் தான் நமக்கு வரும். அதாவது எந்த ப்ரௌசர் யூஸ் பண்றாங்க,
எந்த லொகேஷன்ல அது யூஸ் பண்றாங்க. We cannot see it. It will collect. சரியா? என்ன எந்த லொகேஷன், எந்த டைம், கஸ்டமர் டேட்டால நமக்கு வந்து லேர்னிங் ஃபேஸ். கேம்பெயின் கிரியேட் பண்ணனும், சஜஸ்ட் பண்ணனும். கேம்பெயின் நீங்க கிரியேட் பண்ணும்போது கேட்கும் உங்ககிட்ட ஏதாவது டேட்டா இருந்தா கொடு. இப்போ உங்களுக்கு இங்க உங்க டேட்டால இருக்குல்ல, இதெல்லாம் நான் ஃபீட் பண்ணி கொடுத்தேன்னா, அதாவது நான் மேனுவலாவே உங்க டேட்டாவை நான் ஃபீட் பண்ணி கொடுத்தேன்னா, ஓகே சோ இதுதான் இவனோட ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி இருக்கிற வேற ஆடியன்ஸுக்கு அது டார்கெட் பண்ணும். இப்போ ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் உள்ள வரலாம், வரும்போது அவனுக்கு இதுதான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்றது இல்ல, ப்ராடக்ட் இருக்க போய் வித்துட்டு வா அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் பாட்டுக்கு ரோட்டுக்கு போவான், பாக்குற எல்லாத்துக்கிட்டே நீ வித்துட்டு தான். He doesn't know. அவன் திடீர்னு ஒரு காலேஜ் போறான், காலேஜ் போயிட்டு பேசும்போது ஓகே அங்க சேல் க்ளோஸ் ஆகுது. Now he understands, okay, காலேஜ் போனாதான் நம்ம வேலைக்கு ஆகுது. சோ அந்த லேர்னிங் ஃபேஸ்ல இது என்ன பண்ணும், இட் will beat around all the bush. அதுக்கு அடுத்து இது லேர்ன். அதுக்குதான் சொல்றேன் ஆட வந்து கண்டினியூஸா ரன் பண்ணிட்டே இருக்கும். 4 நாள் வந்து அது லேர்ன் பண்ணும்போது நீங்க ஸ்டாப் பண்ணின்னு வச்சுக்கோங்க, திருப்பி நீங்க வந்து அது பண்ணும்போது திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாதிரி. சோ அது வந்து டோன்ட் டூ தட். இப்போ வந்து அது ஸ்டாப் பண்றதும், இப்போ நம்ம என்ன ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா சண்டேஸ் மட்டும் பாஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதாவது ஸ்கெடியூல் பண்ணிருக்கோம். சரியா? அப்ப சண்டே மட்டும் ரன் ஆகாது, மத்த நாளெல்லாம் ரன் ஆகும். ஸோ அன்னைக்கு மொத்தமா 8,000 rupees நமக்கு வந்து சேவ் ஆகுற மாதிரி தான் இருந்தது. ஆனா இப்ப கூகுள் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நீ சண்டே பாஸ் பண்ணா மண்டே ஆர் டியூஸ்டே அதுவும் சேர்த்து நான் ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் டூயிங் தட். அப்ப இப்போ வந்து பாஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. நான் ஏன் பாஸ் பண்ணி வச்சேன்னா, சண்டே வர லீட்ஸ் வந்து யாருமே ஃபாலோ பண்றதுக்கு இல்லை. ஸோ வை ஷுட் ஐ வேஸ்ட் அ லீட் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து அதை பாஸ் பண்ணி வச்சேன். இஃப் சம்மன் இஸ் தேர், சம்மன் இஸ் ரெடி டு அட்டெண்ட், இல்லைன்னா சண்டே அவன் சப்மிட் பண்ணிட்டு மண்டே நம்ம கூப்பிட்டோம்னா அவனுக்கு ஞாபகமே இருக்கு. இங்க பேஜ் 3 ஒரு சலூன் இருக்கு. ஓகே, அண்ட் தேர் இஸ் another one called as விஷுவல் கிராமர். ஓகே, நான் ரெண்டுமே அட் அ டைம் தான் என்கொயர் பண்ணேன். எனக்கு விஷுவல் கிராமர் வந்து நான் எப்ப என்கொயர் பண்ணா போன 28ஆம் தேதி எனக்கு அங்க நான் போய் சர்வீஸே பண்ணி முடிச்சுட்டு நான் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். நேத்து பேஜ் 3ல எனக்கு ரிப்ளை பண்றேன், இதுதான் டாரிஃப். நான் முடிவெட்டி அடுத்த முடிவெட்டுறதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரியா? சோ அந்த மாதிரி நீங்க என்கொயரி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அந்த டேர்ன் அரவுண்ட் டைம் ஒன்று இருக்கு, சப்மிட் பண்ண உடனே கூப்பிட்டு. அண்ட் கூகுள்ல வரதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை தேடி கண்டுபிடிச்சு அவன் என்கொயர் பண்றான். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணா வந்து வேஸ்ட் ஆஃப் மணி. ஓகே, சோ கன்வர்ஷன்ஸ், இது இந்த கன்வர்ஷன்ஸ்க்கு எப்படி சொல்லலாம்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரி தான். ஓகே, அதாவது நீங்க வந்து வீட்டு ரூஃப்ல இல்ல இந்த சைட்ல அந்த சன்ஷேட்ல எல்லாத்துலயுமே வந்து யூ வுட் ஹேவ் கிவன் சம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க அந்த தண்ணி கலெக்ட் பண்றது. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டேங்க்ல நீங்க செட்டில் பண்ணுவீங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த கன்வர்ஷன்ஸ். So it will collect all the data from all the ads whichever you are running and save it in a ஒரு ஃபோல்டர் மாதிரி அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா அது ரீமார்க்கெட்டிங்கோ ரீடார்கெட்டிங்கோ பண்றதுக்கு அது யூஸ் பண்றதுக்கு. கிளியர்? ஸோ கன்வர்ஷன்ஸ் வேணுமா அப்படின்ற கேள்விக்கு வேணும். கன்வர்ஷன்ஸ் இல்லாம நீங்க ரன் பண்ணீங்கன்னா இட் இஸ் லைக் ஒரு டெஸ்டினேஷனே இல்லாம நீங்க வந்து வண்டி ஓடிக்க போற மாதிரி. கன்வர்ஷன்ஸ் உங்களுக்கு புரியலன்னா 1 or 2 days இல்ல ஒரு 2-3 நாள் எடுத்து கூட நம்ம வந்து அது கன்வர்ஷன் செட் பண்ணிட்டு நம்ம போய்க்கலாம். ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, ரொம்ப கன்ஃபியூசிங் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த கோட் எடுத்து பேஸ் பண்ணும், இதுல ஆக்டிவேட் பண்ணலாம். நான் நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு நீங்க இது வேர்ட்பிரஸ் டேஸ்ட் WP வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு வாங்க. வில் ஒர்க் ஆன் தட். ஓகே, தென் கூகுள் ஆட்ஸோட டேட்டா மட்டும் தானே ஆர்கானிக் டிராஃபிக். அதாவது கூகுள் சர்ச் கன்சோல், ஆர்கானிக் கூகுள் சர்ச் கன்சோல் இல்ல அனாலிட்டிக்ஸ்ல பாத்தீங்க. கூகுள் சர்ச் கன்சோல்ல நம்ம கன்வர்ஷன்ஸ் வரது காமிக்கலாம். கூகுள் சர்ச் கன்சோல்ல வந்து உங்களுக்கு கூகுள் மூலமா ஆர்கானிக்கா அந்த டேட்டா மட்டும் காமிக்கும், கன்வர்ஷன்ஸ் காமிக்காது. கிளிக் த்ரூ ரேட் மட்டும் தான் காமிக்கும். இதுலயுமே இப்ப தேங்க்யூ பேஜ் வருது இல்லையா, தேங்க்யூ பேஜ்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்திருக்குன்னு தான் அவங்க ஜாயின் பண்ணன்றது கிடையாது. சோ கூகுள் என்ன சொல்லும், நான் கொடுத்துட்டேன், நீ கன்வெர்ட் பண்ணு. automatically data is like USU
சேவ் பண்ணா லைக் யூ வில்லிங் டு பே திஸ் டேட்டா relevant ஆன கன்வர்ஷன்ஸ் அடிக்கிட்டு இது சர்ச் கேம்பெயின் ரன் பண்ணும்போது இட் இஸ் ரெலவென்ட். அதாவது ஒரு 70% ரெலவென்ட் இருக்கும். நீங்க வேற பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் இதெல்லாம் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய irrelevant வரும். நிறைய அது பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் ஆட்டோமொபைல் அப்படி நிறைய வந்து நிறைய irrelevant வரும். அது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ஃபெட்ச் பண்ணிடுவோம். அது டேட்டா அவங்களோட டேட்டாவா தான் இருக்கும், ஆனா அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பாட். எனக்கு ஒரு அந்த ஆட் பேஜ் நீங்க சொல்றீங்களா, அந்த ஆட் பேஜ்ல நம்ம கொடுத்த அந்த தேங்க்யூ பேஜ் வரும். தேங்க்யூ பேஜ்ல ஒரு 5 செகண்ட்ஸ் அவங்களுக்கு வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் உங்களோட மெயின் வெப்சைட்டுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். அப்படி பண்ணாலும் அவங்களுக்கு தேங்க்யூ பேஜ் வரவங்களோட இப்ப இது இதற்குள்ள வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து இன்னும் இவங்க எல்லாம் இவ்வளவு வச்சிருக்காங்களான்ற அது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு வந்து திரு வெப்சைட்டுக்கும் போறாங்க. இப்ப இந்த லேண்டிங் பேஜ் நீங்க பாத்தீங்கன்னா there won't be any menu on the top. மேல மெனுவே இருக்காது. ஏன்னா எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ள வர்றாங்க, எனக்கு இது மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு I don't want them to get distracted. ஆனா வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஒரு சில என்ன பண்ணாங்க, இதை எடுத்து விட்டுட்டு welcome to the website. அந்த மாதிரி வர்றவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி வர்றவங்க வந்து அது இன்னும் கொஞ்சம் ரிலவன்சி ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா வந்து ஓகே இந்த ஸ்லக் எடுத்து விட்டு நான் வெப்சைட்டுக்கு போலான்ற அந்த அறிவு இருக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். கிளியர்? நாளைக்கு வந்து பிராக்டிகலா பார்த்தலாம். டோன்ட் கெட் வரிட். சரி. அப்போ லைக் ஆட் போக போக you can't say like directly add உங்களுக்கு மெயில்ல வரும். மெயில்ல வந்து அந்த ஆட் பேஜ்ல தான் வரும். கன்வர்ஷன்ஸ் இதுலயே காமிக்கும். நீங்க வந்து GLID இருக்கும், கூகுளோட ஐடி இருக்கும். அந்த ஆட் கிளிக் பண்ணாவே தெரிஞ்சிடும் இது மூலமா தான் வந்தது அப்படின்னு. டேக் மேனேஜர் இருக்கும். டேக் மேனேஜர் அது டேக் மேனேஜர் உங்களுக்கு லாஸ்ட் கான்செப்ட் ஆகும். சரி, இங்க கன்வர்ஷன்ஸ் ஃப்ரம் ஃபோன் கால்ஸ் யூ கேன் ட்ராக். இது இப்போ இல்ல ஆக்சுவலி. அதாவது இந்த ஆட்ரிபியூஷன் அப்படின்றது இப்போ இல்ல. பட் கெட் டு நோ ஆட்ரிபியூஷன் அப்படின்னா இப்போ ஒரு ஆட் பார்த்துருப்பாங்க, பார்த்துட்டு ஜாயின் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னொரு ஆட் பார்த்துருப்பாங்க, அப்போ ஜாயின் பண்ணுவாங்க. மூணாவது ஒரு ஆட் பார்த்துருப்பாங்க, அப்போ ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஓகே, அப்போ இதுல யாருக்கு நான் கிரெடிட் கொடுக்கணும்? இப்ப நீங்க வந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து கஷ்டப்பட்டு ஒருத்தன் டேக்கிள் பண்ணி எடுத்து பாஸ் கொடுத்தோம். அது 2-3 பேர்ட்ட பாஸ் போய் கடைசியில் ஒருத்தன் கோல் அடிப்பான். Now, whom are you planning to credit? கோல் அடிச்சவனையா, இல்ல இங்க இருந்து டேக்கிள் பண்ணி எடுத்தவனையா, இல்ல அசிஸ்ட் பண்ணவனையா அப்படின்றது. ஸோ அது முன்னாடி இந்த மாதிரி இந்த லாஸ்ட் கிளிக்கு, ஃபர்ஸ்ட் கிளிக், லீனியர் இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்த டேட்டா ட்ரிவன் அது மட்டும் தான் இருக்கு. ஸோ அது நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் கிவிங் கிரெடிட் டு ஆல் அட்வர்டைஸ்மெண்ட். அப்புறம் கன்வர்ஷன் விண்டோ அப்படின்னா கிளிக் த்ரூ கன்வர்ஷன் விண்டோ, என்கேஜ் வியூ கன்வர்ஷன் விண்டோ, வியூ த்ரூ கன்வர்ஷன் விண்டோ. அதாவது ஒரு ஆட் நம்ம பார்த்துருப்போம், பார்த்துட்டு நம்ம கிளிக் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம், ஆனா செப்பரேட்டா போய் அந்த வெப்சைட்டை போட்டு நம்ம எடுத்துருவோம். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க ஒரு ஆடு பார்த்துருப்பீங்க, ஆடு பார்த்து கிளிக் பண்ணிருக்க மாட்டீங்க, பட் செப்பரேட்டா நீங்க போய் சர்ச் பண்ணி நீங்க போயிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு கிளிக் த்ரூ கன்வர்ஷன். அதுவும் அவனுக்கு தெரியும்ல, ஒரு கோடுங்க வெப்சைட்ல போட்டிருக்கீங்க, எவ்ரிதிங் இஸ் ட்ராக். ஓகே, சோ இந்த வியூ த்ரூ அப்படின்னா ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்துட்டு ஒரு சர்டன் டேஸ், 7 டேஸா இல்ல 10 டேஸோ கழிச்சு வந்து திருப்பி அவர் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா அது ட்ராக் பண்ணும். அது நம்ம செட் பண்ணலாம், இவ்வளவு நாளுக்குள்ள வந்தா எனக்கு ஒரு கன்வர்ஷனா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம டைப் ஆஃப் பிசினஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 30 டேஸ் நம்ம விண்டோ கொடுப்போம். பிகாஸ் ஸ்மால் வேல்யூ 30,000 ரூபாய். ஸோ தே வில் டேக் டைம். அதனால அந்த கன்வர்ஷன் விண்டோ 30 டேஸ்னு கொடுப்போம். இப்போ அது ஒரு 300 ஷர்ட் வச்சுக்கோங்க, ஒரு நாள் 2 நாள் தான். 300 ஷர்ட்டுக்கு அவன் எவ்வளவு நாள் யோசிப்பான், அப்பவே வந்து வாங்கினதான் உண்டு. அந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி செட். ஆனா இப்ப உள்ள போகும்போது என்னன்றது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன்.
வியூ த்ரூ கன்வர்ஷன் விண்டோ நீங்க ஒரு வீடியோ இல்ல இதை பார்த்துட்டு செப்பரேட்டா போய் பர்ச்சேஸ் பண்றது. என்கேஜ்டு வியூ, என்கேஜ்டு அதை மட்டும் செக் பண்ணி சொல்றேன். என்கேஜ்டு வியூ அதுக்கு ஒரு இதே வச்சிருந்தேன் டெம்ப்ளேட், அதை மட்டும் ஒரு தடவை பார்த்துறேன். அப்புறம் உங்களுக்கு டார்கெட்டிங் வந்து there are 2 types of targeting. ஒன்னு வந்து ஆடியன்ஸ் டார்கெட்டிங், இன்னொன்னு கான்டென்ட் டார்கெட்டிங். ஆடியன்ஸ் டார்கெட்டிங்னா யாருக்கு கொண்டு போய் நம்ம ரீச் பண்ணணும், which type of people. எனக்கு வந்து இந்த ஏஜ் குரூப், மென் விமன், அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். கான்டென்ட் டார்கெட்டிங்னா அவங்க என்ன தேடிட்டு இருக்காங்க, எதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஆடியன்ஸ் டார்கெட்டிங், வாட் டைப் ஆஃப் பீப்புள். கான்டென்ட் டார்கெட்டிங், வாட் தீஸ் பீப்புள் ஆர் ஆக்டிவ்லி சர்ச்சிங் ஃபார். சரியா? நான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் சொன்னல, இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி அவன் ப்ரோட்டீன் பவுடர் நிறைய தேடிட்டு இருக்கானா அவனுக்கு அந்த ஆட் கொண்டு போய் நான் காமிக்க போறேன். சரியா? So there are 2 type of targeting, audience targeting and content targeting. Okay. அப்புறம் இந்த டேட்டா பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஆடியன்ஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யூ நீட் டு செட் தி கன்வர்ஷன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து we are giving the current connection கொடுப்போம். நீங்க கன்வர்ஷன் செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஃபோல்டர் சொன்னாங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஒரு சொன்னால அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அப்பதான் இந்த கன்வர்ஷன் அந்த டேட்டால இதுக்குள்ள வரும். ஸோ ஆட் கிரியேட் பண்ணும்போது நம்பர் 1 வாட் யூ ஹேவ் டு டு இஸ் செட் கன்வர்ஷன். நம்பர் 2 செட் ஆடியன்ஸ். நாளைக்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ வந்து தியரட்டிக்கல் அது தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லா ஆடுக்கும் இதுதான். ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன், செகண்ட் ஆடியன்ஸ். இது ரெண்டு செட் பண்ணாம நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஆட் வந்து உங்க கண்ட்ரோல் இருக்காது, அதுக்கும் தெரியாது என்ன பண்ணணும்ட்டு. ஓகே. ஸோ ஆடியன்ஸ் நீங்க செட் பண்றது நீங்க மேனுவலா செட் பண்ணலாம், கூகுள் ஆட்டோமேட்டிக்காவும் செட் பண்ணி கொடுப்பாங்க. கூகுள் என்ன சொல்ல ஆல் யுவர் வெப்சைட் விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா எனக்கு தேங்க்யூ பேஜ் வந்தவங்க மட்டும் போகும் அப்படி சொல்லிட்டு அந்த டேட்டா மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன். ஓகே. ஸோ அதில் நான் வந்து நாளைக்கு நம்ம ப்ராக்டிக்கலாகவே பார்த்துடலாம். And you have இது வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா 2 types. ஒன்னு வந்து இன் மார்க்கெட், இன்னொன்னு அஃபினிட்டி. இன் மார்க்கெட்னா பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடி, ஓகே, பை ஐபோன் அந்த மாதிரி யூசர்ஸ். அஃபினிட்டினா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா இன்னும் வந்து அதாவது இஸ் ஐபோன் குட் இல்ல இஸ் ஐபோன் பெட்டர் அப்படின்ற அந்த குரூப். இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் பட் அதாவது இது மிடில் ஆஃப் த ஃபனல். மிடில் ஆஃப் த ஃபனல்ல வரும். வாட் ஆர் த ஃபனல்ல 3 என்னது? டாப் ஆஃப் தி ஃபனல், மிடில் அண்ட் பாட்டம். பாட்டம்ல இருக்கிறவங்க தான் வந்து ஆல்ரெடி தே ஹேவ் டிசைடட். மிடில் இருக்கிறவங்க தே ஆர் ஆக்டிவ்லி சர்ச்சிங். டாப்ல இருக்கிறவங்க இப்பதான் வந்து அவேர்னஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ இன் மார்க்கெட்னா தே ஆர் ரெடி டு பர்ச்சேஸ், அஃபினிட்டினா தே ஆர் இன்ட்ரெஸ்டட். அப்புறம் நீங்க லைஃப் ஈவெண்ட் இதை வச்செல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ லைஃப் ஈவெண்ட்னா நான் வந்து ஒரு வெட்டிங் ரிங் அந்த மாதிரி தான் போட்டேன்னா ஸோ ரீசென்ட்லி என்கேஜ்ட் இல்லை இன்னர் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணி கூட நான் ரன் பண்ணிக்குவேன். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து செக்மெண்ட்ஸ். ஸோ டுமாரோ வி வில் சி how to set a conversion. Okay, இந்த PPT இப்ப நான் அனுப்புறேன், just go through once. நான் எடுத்த ஸ்லைடு மட்டும் பாருங்க. இதுல டைனமிக் ஆட் நல்லா இருக்கும். டைனமிக் ஆட் நான் இது இப்ப எடுக்கல. டைனமிக் ஆட் வந்து நீங்க இது ரன் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். இதுல காமிச்ச உங்களுக்கு புரியாது. ஸோ அதெல்லாம் நீங்க உள்ள போய் பார்த்து டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். Not mandatory, but I would say that is best. எனக்கு வெப்சைட் கொடுத்ததை விட எனக்கு செப்பரேட்டா நான் வந்து லேண்டிங் பேஜ் வைக்கும் போது எனக்கு கன்வர்ஷன் பெட்டரா இருந்தது. ஒரு ட்ராக்கிங்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர்கானிக்கா வர கன்வர்ஷன் ட்ராக் பண்றதுக்கு கூகுள் சர்ச் கன்சோல் இருக்கு. கன்சோல் அனாலிட்டிக்ஸ் உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ்ல சொல்லும் தேங்க்யூ பேஜ் வந்து இன்னைக்கு 10 வியூ இருக்கு. கூகுள் ஆட்ஸ் மூலமா 4 வந்திருக்கு, ஆர்கானிக்கா 6 வந்திருக்கு. அந்த டேட்டா நீங்க அதை பார்க்கலாம்.
எனக்கு அது மட்டும் தான் நம்ம காமிக்கும். கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வந்து எல்லாமே காமிக்கும். கன்சோல்ல வந்து ஆர்கானிக்கா, அதாவது அதுல கன்வர்ஷன் காமிக்காது. கூகுள் சர்ச் கன்சோல் will not show the conversion. It will show how many impressions, how many clicks, and for what all keywords you are in what rank you are. அதுல கிளிக் பண்ணி உள்ள வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் காமிக்காது. இது செட் பண்ணாமே காமிக்கும். ஆனா செட் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ப்ரிசைஸ் தான், அதாவது ஓகே இந்த கேம்பெயின் மூலமா எனக்கு வந்திருக்கும் அப்படின்னு எக்ஸாக்ட். இப்ப நான் வந்து கேம்பெயின் பேரு, கீவேர்டு எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கீவேர்டுக்காக வராது, அதுல வந்து காமனா அது. ஆனா இது காமிக்கும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் பேஜுக்கு காமிக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட் தான். சர்ச் கன்சோல்ல ஆட் சம்பந்தமா எதுவுமே காமிக்காது. இப்போ வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல எத்தனை யூசர்ஸ் வந்திருந்தாங்க, லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல வந்திருக்காங்க இருக்கும். இப்ப இங்க வருது தேங்க்யூ பேஜ். இப்ப நம்ம கொடுத்தோம் இல்லையா, சோ இது இங்க ட்ராக் ஆயிருக்கும். சோ எந்தெந்த பேஜ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் பேஜ், தேங்க்யூ பேஜ், டேட்டா அனலிட்டிக்ஸ் போனாலும் ஞாபகம் இருக்கா? சோ பேஜ் வியூ, தேங்க்யூ பேஜ் வியூ எல்லாமே இங்க வரும். உள்ள போகும்போது இன்டெப்தா உங்களுக்கு இன்னும் டேட்டா வரும். அதுல இப்ப நீங்க இது பார்க்க வேண்டாம், அந்த டாபிக் வரும்போது we'll see that. First the conversions எல்லாம் செட் பண்ணிட்டு then we will go to GFO. Okay. கூகுள் மைல் வேண்டாம், அதை நான் தனியாவே எடுத்துக்கிறேன். ஹீட் மேப்லாம் இருக்கிறது இல்ல சார். ஹீட் மேப் வந்து உங்களுக்கு இதுல இருக்கும், மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி. இது ஏன்னா நம்ம போட்ட இது வந்து இதுல வந்திருக்கு மெயில். இப்போ பண்ண மாட்டேன். போயிருக்குமா சார் காசு இல்லையா? இல்ல நான் வந்து ஆட்ல கிளிக் பண்ணி அது நீங்க வெப்சைட்ல நீங்க எனேபிள் பண்ணிருக்கணும். வெப்சைட்ல எனேபிள் பண்ணீங்கன்னா WordPressல இப்ப நீங்க ஃப்ளூவன்ட் ஃபார்ம் இல்ல கான்டாக்ட் ஃபார்ம் 7 அந்த மாதிரி இருக்கும். அதுலயே கேட்கும் எந்த மெயில் ஆட்னு ஃபில் பண்ணா இங்க வந்துரும். இப்ப நான் ஆடுக்குள்ள போய் கிளிக் பண்ணலையே, ஆடுக்கு நான் அப்படி செப்பரேட்டா வராது, கான்டாக்ட் டீடைல்ஸ் மட்டும் வரும். ஆனா கீழே இது இருக்கும், இப்போ எந்த பேஜ்ல வந்திருக்குன்றது இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆட் பேஜ் எந்த பேஜ்ல வந்ததுன்னு கீழே. ஓகே, பிபிடி அமைச்சிருக்கேன், ஜஸ்ட் கோ த்ரூ.